ஃப்ரெண்ட்ஸ், நான் சாவித்ரி பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் கொட்டாக் பேங்க்கில் என்னுடைய தோழி 3 சவரன் நகையை அடகு வச்சு புதுசாக நகை வாங்கியிருந்தாங்க. கொட்டாக் பேங்க்கில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, ப்ராசஸிங் ஃபீ, ஒரு கிராமுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றதையும், என் தோழி 3 சவரன் நகையை வச்சு எவ்வளோ அமௌண்ட்டு வாங்கி புதுசாக நகை வாங்கினாங்க அப்படின்றதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி சேவிங், கோல்டு சேவிங், டெப்ட் ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் ஃப்ரெண்டு எனக்கு 15 வருஷமாக நல்லா தெரியும். நான் காலேஜ் படிக்கிற டைம்லேருந்து அவங்க எனக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க. இப்போ அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுனால இப்போது அக்ஷய திருதிக்கு புதுசாக நகை வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு நகையை அடகு வச்சு அந்த நகையிலேருந்து அவங்க புதுசாக நகை வாங்கியிருந்தாங்க. 15 வருஷம் ஃப்ரெண்டுன்றதுனால அவங்களுடைய விஷயத்தெல்லாம் என் கூட ஷேர் பண்ணுவாங்க. நானும் ஆல்ரெடி அவங்கக்கிட்ட சொல்லிட்டு தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அவங்கக்கிட்ட சில டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ போடுறதுனால உங்களுக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டேருந்து டீட்டெயில் வாங்கி உங்களுக்கு வீடியோ போடுறேன். என்னுடைய தோழி என்ன நகையை அடகு வச்சாங்கன்னா, ஒரு நெக்லஸை அடகு வச்சாங்க. 26 கிராமு, 3 சவரமும் 2 கிராமும். ஒரு கிராமுக்கு கொட்டாக் பேங்க்கில் எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறாங்கன்னா, 22 கேரட்டுக்கு 13,450 ரூபா கொடுக்குறாங்க. இந்த 13,450 ரூபான்றது பார்த்திங்கன்னா, அன்றைக்கி என்ன கோல்டு ரேட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி 75% கொடுக்குறாங்க. என் ஃப்ரெண்டு வச்ச அன்றைக்கி 13,450 ரூபா அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. வட்டி பார்த்திங்கன்னா 16.50. இப்போ நார்மலாக ஒரு பர்சன், ஒரு ஜென்ஸு போய் வைக்கிறாங்கன்னா 16.50% இன்ட்ரெஸ்ட். இதுவே லேடிஸ் பேரில் நம்ம வைக்கிறோன்னா கொட்டாக் பேங்க்கில் 16% தான். இங்கே 0.50 கம்மி பண்ணி லேடிஸ்க்காக ஆஃபராக கொடுக்குறாங்க. என்னுடைய தோழியும் ஃபஸ்ட்டு அவங்களுடைய நெக்லஸை கொடுத்துருக்காங்க. அந்த நெக்லஸை அவங்க மெஷர் பண்ணியிருக்காங்க. அதையும் அவங்க ஃபோட்டோவாக கிளிக் பண்ணிக்கினாங்க. ஏன்னா வைக்கும் போது நம்மளுடைய ஜுவல்ஸு எவ்வளோ கிராம் இருக்கணும்னு சொல்லி நம்ம கரெக்டாக ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கணும். ஏன்னா மீட்கும் போது அதே கிராம் இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா சில இடங்களில் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அவங்க உஷாராக பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. அந்த ஃபோட்டோவும் நான் நடுவில் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள் எவ்வளோ கிராம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. கொட்டாக் பேங்க்கில் ப்ராசஸிங் ஃபீ எவ்வளோன்னா 0% தான். இந்த 0% எப்போ தராங்கன்னா, இப்போது இந்த மாதம் நீங்கள் லோன் வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் லோன் வாங்கின அடுத்த மாதமே வட்டியும் அசலும் கட்டக்கூடாது. வெறும் வட்டி மட்டும்தான் ஒரு 6 மாதத்துக்கு கட்டணும். அசலும் வட்டியும் சேர்த்து கட்டணும். அதுக்காக தான் 0% ப்ராசஸிங் ஃபீ. அல்லது நீங்கள் லோன் எடுத்து நெக்ஸ்ட் மந்த்தே நீங்கள் அசலும் வட்டியும் கட்ட போகிறீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ 1% நம்ம கொடுக்கணும். நம்மளுக்கு லோன் சேங்ஷன் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த அமௌண்ட்லேருந்து 1% நம்ம ப்ராசஸிங் ஃபீ பே பண்ணிட்டோன்னா லோன் வாங்கும்போதே நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நீங்கள் அசலும் வட்டியும் சேர்த்து கட்டலாம். இதுதான் கொட்டாக் பேங்க்கில் இருக்கிற ப்ராசஸிங் ஃபீயுடைய ரூல்ஸு. அவங்க எப்படி ப்ராசஸ் பண்ணாங்க, எவ்வளோ இந்த நெக்லஸுக்கு அமௌண்ட்டாக கொடுத்தாங்க, எவ்வளோ மைனஸ் பண்ணாங்க அப்படின்றத ஒரு எக்ஸலில் அவங்க கொடுத்துருக்குறாங்க. என் ஃப்ரெண்டும் எனக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 3 சவரன் நகையை அடகு வச்சா கொட்டாக் பேங்க்கில் எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு இந்த டேப்லேஷனில் பார்க்கலாம். டீட்டெயில்ஸ் ஆஃப் கோல்டு நெக்லஸ்ஸு, நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் 1, கிராஸ் வெயிட்டு 26 கிராமு, ஸ்டோன் அதர் டிடெக்ஷன், ஸ்டோன் இல்லாதனால 800 மில்லிகிராம் குறைச்சாங்கன்னு சொன்னாங்க. நெட் வெயிட்டு 25.200 மில்லிகிராமு, கேரட்டு 22 கேரட்டு, லெண்டிங் வேல்யூ அன்னைக்கு கோல்டு ரேட்டிலிருந்து 75%, ஒரு கிராமுக்கு 13,450 ரூபா கொடுத்துருக்காங்க. ஓவரால் இந்த 25.200 மில்லிகிராமுக்கு கொட்டாக் பேங்க்கில் எவ்வளோ அமௌண்ட்டு கொடுப்பாங்கன்னா 3,38,940 ரூபா கொடுப்பாங்க. ஆனால் என் ஃப்ரெண்டு அவ்வளோ அமௌண்ட்டு வேணாம், எனக்கு 2.5 லட்சம் மட்டும் போதுன்னு 2.5 லட்சம் வாங்கியிருக்காங்க. அதில் ப்ராசஸிங் ஃபீ மற்ற அமௌண்ட்டெல்லாம் போக 2,46,000 ரூபா வாங்கியிருந்தாங்க. இப்படி தான் கொட்டாக் பேங்க்கில் அவங்களுக்கு 3 சவரன் நகையை ப்ராசஸ் பண்ணி அமௌண்ட்டு கொடுத்தாங்க.
லோன் அமௌண்ட்டு வாங்கியிருக்காங்க இல்லைங்களா, 3 லட்சத்துக்கு மேலே இந்த 3 சவரத்துக்கு கொடுக்குறாங்க. ஆனால் வந்து என் ஃப்ரெண்டு வந்து 2,50,000 வாங்கினாங்க. அதில் வந்து ப்ராசஸிங் ஃபீ அதோடு வந்து இன்ட்ரெஸ்ட்டு எல்லாம் போக அவங்களுக்கு வந்து 2,46,000 வந்து இருந்துச்சு. இந்த 2,46,000 மந்த்லி இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு சொல்லி கேல்குலேஷனில் சொல்கிறேன். 2,46,000 இன்ட்டு 16% இன்ட்ரெஸ்ட்டு. 16%க்கு மந்த்லி நம்ம எவ்வளோ பே பண்ணோன்னா 3,280 நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டு. என் ஃப்ரெண்டுக்கு வந்து இது கொஞ்சம் ஹையாக தெரியல. ஏன்னா அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் பண்ணுறவங்க. அதனால் மாதம் அவங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் ஆர்டர்ஸ் எல்லாம் வரதுனால இந்த 3,280 வந்து அவங்களுக்கு பெருசாக தெரியல. ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் இந்த 2,46,000 கட்டி அவங்களுக்கு மீட்கிற அளவுக்கு அவங்கக்கிட்ட வெல்த் இருக்குது. அதனால் வந்து இந்த 3,280 அவங்களுக்கு ஒரு 6 மாதம் தான் கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க மீட்டுருவாங்க இல்லைங்களா. அதனால் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு பெருசாக தெரியல. நம்மளுக்கெல்லாம் வேணால் அதிகமாக தெரியும். ஏன்னா நம்ம ஹோம் மேக்கரு. அதனால் கவர்மெண்ட் பேங்க்கில் இதை விட கம்மி தான். கவர்மெண்ட் பேங்க்கில் பார்த்திங்கன்னா 11.45% கூட்டுறவு வங்கியிலே தராங்க. அப்போது இந்த ப்ரைவேட் பேங்க்கில் வந்து 16%, 5% அல்லது 4.25% தான் அதிகன்றதுனால இவங்க வந்து போய் ஒரே நாளில் 1 மணி நேரத்தில் அவங்க லோனாக வாங்கினாங்க. ப்ராசஸிங் ஃபீ வந்து ஃபீஸு 1% சொன்னேன் இல்லைங்களா. பாருங்கள், இந்த 2,46,000 ப்ராசஸிங் ஃபீ 1% 2,460 கட்டுற மாதிரி இருக்கும். இந்த 2,46,000 அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஜிஆர்டியில் தான் இப்போ ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. 0% நம்பகமான கடைன்னா ஜிஆர்டி. அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஜுவல்ஸாக எடுக்கல. ஜுவல்ஸாக எடுத்தால் வந்து வேஸ்டேஜ் எல்லாம் போகும். வேஸ்டேஜில் வந்து இப்போ வந்து கம்மியாக தான் ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. இதுவே வந்து காயினாக வாங்கினா 0% வேஸ்டேஜ்ன்றதுனால இந்த 2,46,000 கோல்டு காயினாக வாங்கியிருந்தாங்க. இந்த 2,46,000 ஒரு 2.25 சவரம் அவங்க காயினாக வாங்கி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த காயினை வந்து திரும்ப நம்ம 1 டைம் டெபாசிட்டில் டெபாசிட் பண்ணிக்கலான்னு சொல்லி அவங்க இப்போ வந்து 0% வேஸ்டேஜில் 2,46,000 2.25 சவரம் வாங்கி வச்சுருக்காங்க. இதுதான் வந்து கொட்டாக் பேங்க்கில் கோல்டு லோனுக்கான ப்ராசஸ்ஸு. உங்களுக்கு வந்து விருப்பம் இருக்குது, உங்கள்கிட்ட வந்து கவர்மெண்ட் பேங்க் அக்கௌண்ட்டு இல்லை, நான் வந்து நான் இந்த 0% வேஸ்டேஜை யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்றவங்க நீங்கள் அப்ரோச் பண்ணி கொட்டாக் பேங்க்கில் வாங்கி நீங்கள் ஜுவல்ஸாக வாங்கி வைக்கலாம். அல்லது நீங்கள் கவர்மெண்ட் பேங்க்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குன்னாலும் இது மாதிரி வந்து அடகு வச்சு புதிய நகையை வாங்கி வைக்கலாம். இந்த வீடியோ, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.